வணக்கம் மக்களே. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பேய் கூட நைட்டு தூங்கிடுங்க படுத்து. இப்போ நான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்க டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 2:45ங்க. ஆமாம், இந்த டைமில் பேய் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த டைமில் பேய் மாதிரி நாங்கள் எதுக்கு சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னா, வேறு எதுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் நாங்கள் பேய் மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பேய்னு சொன்னனாலேயும் என்னமோ அது மாதிரியே ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு. ஆமாம் மக்களே. ஸோ என்ன நடந்துச்சு, நாங்கள் ஃபீட் பண்ண போகிறப்பையும் சரி போயிட்டு வரப்பையும் ஒரு ரொம்ப ஸ்கேரியான ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏம்மா, உனக்கு நாய்ங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு நடுராத்திரி 2:30 மணிக்கு தான் போகணுமா? ஏம்மா, கொஞ்சம் வெளிச்சத்துலேயே போகக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி மூவி போயிருந்தோம். தங்கலான் மூவிக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல நாங்கள் டிக்கெட் புக் பண்ணனால எங்களுக்கு ஷோ 10:40க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போன டைம் பார்த்திங்க அப்படின்னா 10:30. நாங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஷோ புக் பண்ணணும். ஸோ அதனால் நாங்களுமே பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிடல. டைம் இல்லாத காரணத்தினால, ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் சமைச்சு ரெடி பண்ணி தான் வைக்கணும். அதனால் டைம் இல்லை. ஓகே, நம்ம மூவி முடிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக படம் முடிஞ்சு நண்பர்களே. பார்த்தீங்க அப்படின்னா படம் ஓரளவு சூப்பராக தான் இருந்தது. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஓரளவுக்கு அதுவுமே கொஞ்சம் ஹாரர் மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஸோ அது என்னென்னு வீடியோ கிளிப்பிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். வேணாம் பாப்பா, இல்லை டக்குன்னு போயிடும். லைட்டாக அள்ளு விடுது, பார்க்காது. இங்கேயும் ஸ்லோ பண்ணுவான். போட பயமாக இருக்கு. சாந்தமாக இருக்கும். ஐயோ, வருதுட்டோம். இப்படி வருது என்னமோ. போயிடுச்சு. ஸோ வீடியோ பார்த்தீங்களா மக்களே? என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். வீட்டுக்கு போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ட்ராக் இருக்கும், ரயில்வே ட்ராக் இருக்கும். ஸோ அதை நாங்கள் க்ராஸ் பண்ணி போகிறப்ப அங்கே ஒரு ஷாப் இருக்கும், ஒரு மளிகை கடை இருக்கும். ஓகேங்களா? அங்கே ஒரு வயசான லேடி உட்காந்துருந்தாங்க. அவங்க நான் நினைக்கிறேன் அவங்க மன வளர்ச்சி இல்லாதவங்கன்னு எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. ஆனால் அவங்கள பார்த்தா அப்படிலாம் இல்லை. நார்மலாக பகலில் டே டைமில் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் நைட்டில் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போது 2 வீலர் கிராஸ் ஆகும் இல்லையா, அதை பின்னாடி ஒரு மாதிரி வியர்டாக ஒரு சவுண்டு விட்டுட்டு பின்னாடி துரத்திட்டே வராங்க, கையில் கல் எடுத்துக்கிட்டு. எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒன்று நடந்துரும் அப்படிங்கிறது தெரியாது. நாங்கள் யதார்த்தமாக பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு விட்டுட்டு பின்னாடி கரெக்டாக அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்காங்க, போய் வண்டி ஸ்லோ பண்ணி தான் போய் ஆகணும். அப்படிங்கிறப்ப வண்டிக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. அவங்க கொடுத்த சவுண்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே அவங்க இருந்ததே எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவங்க சவுண்ட் கொடுக்கவும் ரொம்ப பேனிக் ஆயிடுச்சு. பதட்டத்தில் வண்டி வேறு அங்கே போய் ஸ்லோ ஆகிடுச்சு, கையில் கல் வேறு வச்சுருக்காங்க. அப்புறம் வண்டியை ஓரளவுக்கு ஸ்பீட் பண்ணிவிட்டு போயாச்சு, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கும் சரி வரதுக்கும் சரி அந்த ஒரு வே மட்டும்தான் இருக்குது. அதை சுற்றி வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் லாங்காக சுற்றி வரணும். அதனால் சரி நாங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு வரப்பையும் ஒரு பயத்தோடு தான் வந்துட்டுருந்தோம். ஏன்னா பின்னாடி நான் தான் உட்காந்துருக்கேன். அடி விழுந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தலை விழுகும். அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைமில் நைட்டு ஒரு டைமில் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி வந்துட்டுருக்கப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க பிஹேவ் பண்ணால் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் அப்படின்னு. ஓகே, நாங்கள் ரிட்டன் வரணும் அப்படின்ட்டு திருப்பி நாங்கள் ரிட்டன் ஃபீட் பண்ணிவிட்டு வரதுக்கு ஒரு 3:30 போல் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ரிட்டன் வரப்பையும் ஒரு பயத்தோடே தான் வந்தோம். அவங்க இருப்பாங்களான்னு பார்த்தா அதே மாதிரி அந்த லேடி அங்கே உட்காந்தே இருந்தாங்க. சரி நாங்களும் வண்டி ஸ்லோ பண்ணிவிட்டு, ஸ்பீட் பிரேக் இருக்குது, வேறு வழியில் அங்கே ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. சரி நாங்கள் ட்ராக்கை தாண்டிட்டு வரோம். ஓகே, காமாக இருக்காங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறப்ப அகைன் அது மாதிரி வியர்டாக ஒரு சவுண்டு வச்சுட்டு பின்னாடி விரட்டிகிட்டே வந்துட்டாங்க. ஸோ எனக்குலாம் உண்மையிலே சொல்கிறேன், அள்ளு விட்டுருச்சுங்க சத்தியமாக. என்னவோ அப்படின்னு நான் சீரியஸ்லி சொல்கிறேன். திண்டுக்கல் பீப்புள்ஸ் அந்த ரவுண்ட் ரோடு எம்எஸ்பி ஸ்கூல் ஆப்போசிட்டில் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லேடி என்னன்னு பாருங்கள்.
ஓகேங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் தயவு செஞ்சு வீட்டில் வச்சு என்னென்னு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி அவங்க வந்து நைட் டைமில் வந்து ஏன்னா மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட் விட்டுலாம் நிறையா பேர் வராங்க. இன்னும் நாங்கள் கிராஸ் பண்ணி வரப்போ இன்னொரு 2 வீலரையும் அந்த அம்மா விரட்டிட்டு போச்சு. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் கல்லை விட்டு அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது இல்லாமல் மார்னிங் வந்து ஏர்லியாகவே போய் உட்காந்துடுறாங்களாம். என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போகிறப்ப சொல்லுவாங்க, ஒரு 4 o'clock 5 o'clockலாம் உட்காந்துட்டு ஒரு மாதிரி நியூடாக உட்காந்துருக்காங்க, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு மக்களே, நம்ம ரவுண்ட் ரோடு அங்கே எம்எஸ்பி ஸ்கூல் ஆப்போசிட்டில் பாலகிருஷ்ணாபுரம் போகிற ரோட்டில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஓல்டு லேடி கொஞ்சம் என்னன்னு கவனித்து பாருங்கள். ஏன்னா ரொம்ப வந்து தப்பாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எங்களுக்குலாம் உண்மையிலே சத்தியமாக உயிரே இல்லை. இன்னும் ரொம்ப பயந்தவங்களாக இருந்தாங்கன்னா வேறு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நான் அடித்து சொல்லுவேன், அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா டே டைமில் வந்து நல்லா இருக்காங்க, நானே அவங்கள பார்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் இது என்னன்னு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.